கடலைப்பருப்பு பூரணம் இனிப்பு பூரணம் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு கப் சின்ன கப் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற போட்டு, அதுக்கப்புறமா சின்ன குக்கரு இல்லை பெரிய குக்கரில் 1 விசில் இல்லை 2 விசில் கூட நீங்கள் விடுங்க. இப்போ நான் 2 விசில் விட்டுருக்கேன். 2 விசில் விட்டால் இங்கே பாருங்கள் இப்படி மசிக்கிற அளவுக்கு வெந்துடுது. இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ மிக்சியில் போட்டு இதை எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 1/2 கப் வெல்லம் வந்து நான் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் அதை கலரி வெடிகட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இது தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இதை 3ம் சேர்த்து இனிப்பு பூரணம் இப்போ நான் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இது 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலரிட்டே வரணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் கலர்னதும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் விடலாம். இது 1 கப் கொஞ்சம் பெரிய கப்பாக இருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இல்லை நெய் விடணும்னு விருப்பப்படுறவங்க நெய் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது பூர்ணம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் பண்ணலாம். இது தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு நம்ம மேல் மாவுக்கு பிசையலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அந்த கலரி வச்சுருந்த வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெல்லத்தையும் அந்த ஜார்லேயே கொஞ்சம் நீர்க்க விட்டுட்டேன். விட்டு அதில் 1 ஸ்பூன் வந்து கோகோனட் இதில் சேர்த்துருக்கேன். அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி இது ஒரு பூர்ணமாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த மேல் மாவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி ஒரு கவரில் எண்ணெய் தடவி இதை வச்சு இப்படி கொஞ்சம் அழுத்திக்கோங்க. அழுத்திருந்து இந்த பூர்ணம் எடுத்து நடுவில் இப்படி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டுட்டு இதை சீல் பண்ணணும். இதை நல்லா இப்படி சீல் பண்ணிக்கோங்க. மோதகம் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அச்சம் விற்கிறது இல்லையா, அந்த அச்சுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இது ஒரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை. இப்போ இந்த மாதிரி 2 பண்ணி 3 பண்ணியிருக்கேன். இப்போ இது ஸ்டீம் குக் பண்ணி 10 மினிட்ஸ் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்தால் ரெடி ஆகிடும். ஸ்டீம் குக் பண்ணி 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.